ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 46 இன்ச் அளவுள்ள ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போதுமே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணணும். அது எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அது ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி அதை அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுறோம். அதாவது இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 11.5, ஸோ அது ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தோன்னா 13 இன்ச்சு வரும். ஸோ அந்த 13 இன்ச் அளவு வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் கட்க்கு எப்போதுமே ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து அன்இவனாக இருக்குது, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு இன்ச் விட்டுறேன். அதாவது 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா தையலுக்காக, கீழே மடித்து தைக்கிறதுக்காக. லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச் போதும். நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட் வந்து 14.5 இன்ச்சு இவங்களுக்கு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15 இன்ச்சாக வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர், அதாவது கழுத்து அகலம் வந்து இவங்களுக்கு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சு அப்படின்றப்போ, அதாவது கை தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு, கழுத்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 2.5 இன்ச்சு தான் வரும். ப்ளஸ் அது ஒரு 3/4 இன்ச்சு, ஸோ 3.25 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். கீழேயும் அதே மாதிரி 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களோட சேர்த்து இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆம்கோல் லைன் ட்ரா பண்ணுறதுக்கும் 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இவங்களோட பேக் நெக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. ஸோ அந்த 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணி அதையும் ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது பேக் நெக் யூ நெக் தான், ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு, அதாவது ரெடி அளவு 6.5 இன்ச்சு அவங்களுக்கு. பட் ஆனால் நமக்கு 6 இன்ச்சு தைச்சா தான் 6.5 இன்ச்சு ரெடி அளவில் வரும். அதாவது நம்ம கட் பண்ணும்போது 6 இன்ச்சில் கட் பண்ணணும், அப்போ தான் ரெடி அளவு 6.5க்கு போகும். ஸோ அது 6 இன்ச்சில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 11.5 இன்ச்சு. ஸோ 11.5 ப்ளஸ் தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் 11.5 ப்ளஸ் தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆம்கோல் கர்வ் அதாவது ஆம்கோல் ரவுண்ட் வரையணும். அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் ரெண்டு பக்கமும் இருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ரெண்டுலேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 10.5 வரணும். ஸோ செக் பண்ணால் கரெக்டாக 10.5 இருக்குது. ஸோ 10.5 அப்படின்றது அவங்களுக்கு கரெக்டான அளவு தான். இப்போது இது 2 லைனையும் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் பார்ட்டில் எங்கெங்கே நாச்சஸ் போடணுமோ அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம செஸ்ட் ரவுண்ட் முடிகிற இடத்துல, கீழே வந்து மடித்து தைக்கிற இடத்துல 2 இடத்துலையும் நாச்சஸ் போட்டு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கீழே அன்இவனாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். எப்போதுமே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸில் பேக் பார்ட் முடிஞ்சோன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுங்கள். அதாவது அப்படியே திருப்பி நம்ம கீழே பேக் பார்ட் எப்படி போட்டிருந்தோமோ அதை அப்படியே திருப்பி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்படியே போட்டுட்டு நம்மளோட கரெக்டான கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 13 இன்ச்சு கரெக்டாக வச்சு மடிச்சிருக்கிறதுனால அதே ஷேப்பில் கரெக்டாக போடணும். இப்போது சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இடத்தையுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால எனக்கு வீடியோவுக்கு ஒழுங்காக கிளியராக தெரியல. ஸோ அதனால் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம ஹைட்டு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஹைட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுத்துக்கு எவ்வளோ சொன்னோம், 2.25 இன்ச்சு சொல்லியிருந்தோம்ல, அந்த 2.25ல் கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோலுக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு டானா மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உள் குழிவு எடுத்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு குழிவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இவங்களுக்கு வச்சுருந்தேன். ஸோ 7 இன்ச்சில் அந்த அரை இன்ச்சு தையலுக்கு போக பேலன்ஸ் 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சில் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இதுவும் யூ நெக்கு தான். ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். அதாவது 14 இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் கீழே உள்ள 1/4 இன்ச்சு தையலுக்காக. ஸோ 14 ப்ளஸ் 1/4 14.25 வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம அப்போ தான் வந்து கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஷோல்டர் நமக்கு வந்து 2½ இன்ச் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அது 2½ல பாதினா 1¼ வரும். ஸோ அந்த 1¼ மெஷர் பண்ணோம் அப்படின்னா 4¼ வருது. ஸோ நம்ம இங்கே வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு, அதில் இருந்து 4¼ மார்க் பண்ணணும். நம்ம எப்போதுமே டைரெக்டாக மார்க் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விடுறோம்ல, அதையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் 4/4க்கு மார்க் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து கொக்கி பக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோன்னா 4½ இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் 5½ இன்ச்சு உங்களுக்கு வச்சுருக்கேன். அதாவது கொக்கி பக்கம் இருக்க ஹைட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி சைடு உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விடுவோம். அது போக 6 இன்ச்சு. ஸோ ரெடி அளவு 6 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்கு 6¼ இன்ச் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த சென்டர்லேருந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்போது அந்த பெரிய டாட்டோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். பெரிய டாட்டோட ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே 3 இன்ச்சு தான் வரும். அந்த சைடு டாட் வந்து சைடு பக்கம் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா 1½ இன்ச் அலவன்ஸில் அந்த டாட்டோட அகலம் வந்து 1½ இன்ச்சு. ஸோ இதுக்கு வந்து கொக்கி பக்கம் எப்படி டாட் எடுக்கிறதுனா சென்டர் பாயிண்ட் தான். ஸோ சென்டராக ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து பார்த்தோம் 3 இன்ச்சு அதில் இது பண்ணிக்கோங்க. இப்போது இது 2யும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கேப்பில் தான் வரும். ஸோ நமக்கு அந்த டாட் வந்து 2 இன்ச் கேப்பில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஷார்ப்பாக வேணுன்றவங்க 1½ இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஷார்ப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை குறைச்சோம் அப்படின்னா அது வந்து கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா ப்ளவுஸ்க்குமே தைக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட் பிடிக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டாட் பிடிக்கிறதுல தான் டவுட் இருக்கும். டாட் எப்படி இது பண்ணாலும் கரெக்டாக வந்து கப்பு ஷேப் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே இதான் ரீசன். ஸோ இதே மாதிரி இனிமேல் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 1½ இன்ச் தையலுக்காக அர்க்காத் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே மடித்து தைக்கிற அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டையும் அர்க்காத் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் அர்க்காத் பண்ணி முடிஞ்சாச்சுன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு பட்டி தைக்க போகிறோம். ஸோ இது 2யும் மேலே போட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டிக்கு அதாவது டாட்டுக்கு பிடிச்சிருந்தோம்ல அது எவ்வளோன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணும்போது எனக்கு 10½ இன்ச்சு வந்துச்சு. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக, ஏன்னா நம்ம சப்போஸ் இழுத்துட்டோம் அப்படின்னா துணி பத்தாமல் போயிடும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். வேணான்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக 11 இன்ச் எடுத்திருக்கேன். மேலே கீழே 2 பக்கமுமே 11 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது ஹைட்டு பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஹைட் வந்து அதாவது கொக்கி பக்கம் ஹைட்டு வந்து 2½ இன்ச்சு. அதே மாதிரி சைடில் வந்து நம்ம தையலுக்காக 1½ இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே விட்டு மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது மேலே போகுதுல அது 2¼ இன்ச்சு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போது ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கர்வ் மாதிரி வந்து பெண்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பட்டி பார்ட் கிடச்சிச்சு. அதாவது கொக்கி பக்கம் தெரியணுன்றதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எப்போதும் போல் தான் ஸ்லீவ் எப்படி நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டு தைப்போமோ அதே மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கீழே எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு அதிலேருந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா அடித்து தான் திருப்ப போகிறோம் அப்படின்றதுனால 1/2 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால்
கிளாத் பத்தாமல் போயிடும். அதனால் 1/2 இன்ச் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்லீவ் ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச் ரெடி அளவு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் 7 இன்ச் எடுத்திருக்கேன். 7 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எப்போதும் போல் அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போது அந்த நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.5 இன்ச்சு. ஸோ அது 10.5 இன்ச்சு அது வருதான்னு பாருங்கள். 10.5 இன்ச்சு வந்துச்சுன்னா தையலுக்கு இடம் இல்லை, அதாவது 1.5 இன்ச்சு கேப் வேணும்ல, அது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு மடித்து கொஞ்சம் தள்ளி மடித்து போடுறேன். இந்த மாதிரி மடித்து போட்டு தைச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸாக கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் துணி கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தைச்சா மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய ஸ்லீவுன்றதுனால துணி பத்தாது. ஸோ இப்போ வந்து அந்த சைடு 1.5 இன்ச் தையலுக்காக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த 10.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிட்டா கீழே வந்து இவங்களுக்கு 8.5 இன்ச் ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வருது. ஸோ 8.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் கேப்பில் நம்மளுக்கு தையலுக்காக இடம் விடணும். ஸோ 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலே அதை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வளைவு கை வளைவு வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா சைஸுக்குமே வந்து 2 இன்ச் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ இது 2 இன்ச் எடுக்கிறப்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சில் மார்க் பண்ணி ஆம்கோல் கர்வ் வச்சும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆம்கோல் கர்வ் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உள் குழிவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு குழிவு எடுப்போம்ல, அதையும் ஒரு 1/2 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வரைஞ்சிக்கோங்க. இப்போதைக்கு கட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அடிஷ்னலாக துணி கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அட்டாச் பண்ணிவிட்டு தைக்கும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு குழிவை கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேக் சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 1.5 இன்ச்சில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாத்தில் அப்படியே போட்டு கட் பண்ணலாம். இது மெயின் கிளாத்தில் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு, ஒரு 1/2 இன்ச் கேப்பில் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு, ஸ்லீவ் வந்து இதுக்கும் துணி அடிஷ்னலாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை சும்மா ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட் வந்து அதாவது நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்றதுனால எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில். எப்போதுமே மெயின் கிளாத் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தைக்கும்போது துணி பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி பார்ட், எந்த சைடு உங்களுக்கு இடம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு எப்போதுமே கட் பண்ணணும். ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.